என்னோட ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? ஓகே, குட். ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேசிக்கா இன்னைக்கு வந்து சிஎஸ்எஸ் ஃபாண்ட் வேரியன்ட், ஒபேசிட்டி இதெல்லாம் பார்த்துட்டு, காம்பினேட்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹவர் இது 2மே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம அனிமேஷன் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி அனிமேஷன் வந்துட்டு இந்த கொஞ்சம் சின்ன சின்ன டாபிக்ஸ் இருக்கு சிஎஸ்எஸ்ல. அனிமேஷன் எப்படின்னா, இப்போ எப்படி நீங்க ஒரு பொசிஷன்ஸ் படிச்சீங்க, டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டீஸ் படிச்சீங்களோ, அந்த மாதிரி அனிமேஷன்ங்கிறது ஒரு தனி டாபிக் மாதிரி வரும். அத நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இன்னும் 2, 3 இது இருக்கு. சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. அத நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அனிமேஷன் ப்ராப்பர்ட்டீஸ பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்னது அப்படின்னா, ஃபாண்ட் வேரியன்ட் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒபேசிட்டி அப்புறம் நேவிகேஷன் பார். ஃபாண்ட் வேரியன்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஃபாண்ட்ட நீங்க எப்படிலாம் சேஞ்ச் பண்றீங்க? இப்போ லோயர் கேஸ் லெட்டர்ல இருக்கு ஃபாண்ட் அப்படின்னா, அதை எனக்கு அப்பர் கேஸ் லெட்டரா மாத்தணும் அப்படின்னா, அதுக்கு நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபாண்ட் வேரியன்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் அப்பர் கேஸ்ல இருக்கிறத லோயர் கேஸஸாவும் கன்வெர்ட் பண்ணணும்னாலும், நம்ம ஃபாண்ட் வேரியன்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஃபாண்ட் வேரியன்ட் ப்ராப்பர்ட்டில 2 இது இருக்கு. ஒண்ணு நம்ம நார்மலா யூஸ் பண்றது. ஓகேவா? ஸோ ஸ்மால் கேப்ஸ் அப்படின்னு குடுத்தோம்னா, லோயர் கேஸ் லெட்டர்ஸ்லாம் என்னவா டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்னா, அப்பர் கேஸ் லெட்டரா டிஸ்ப்ளே ஆகும். பட் வந்துட்டு அது என்னதுன்னா, சைஸ் வந்துட்டு இப்ப நீங்க ஒரு ஸ்மால் லெட்டர்ல வந்துட்டு ஒரு இத பிரிண்ட் பண்ணா என்ன சைஸ்ல இருக்குமோ, அந்த சைஸ்ல தான் இருக்கும். பட் அது எல்லாமே கேப்ஸா மாறி இருக்கும். ஓகேவா? இத டைரக்ட்டா எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க டைரக்ட்டா இங்க போயிட்டு நான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு செஷன் 8 தானே. ஸோ ஃபாண்ட் வேரியண்ட்ட பொறுத்தவரைக்கும், அது வந்து உங்களுக்கு வந்து ஃபாண்ட்ட அப்பர் கேஸ் லெட்டரா மாத்தி தரும். பட் அதோட சைஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. சைஸ் சின்னதா தான் இருக்கும். பட் அப்பர் கேஸ் லெட்டரா மட்டும் மாத்தும். அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு H1 வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் இதே மாதிரி இன்னொரு ஒரு H1 வச்சுக்கிறேன். ஸோ இதுல போயிட்டு நான் இப்ப இதுக்கு வந்துட்டு கிளாஸ் நேம் வந்துட்டு ஃபாண்ட் அப்படின்னு கிளாஸ் நேம் வச்சுட்டு ஸ்டைல்ல போயிட்டு டாட் ஃபாண்ட் ஆக்சஸ் பண்றேன். ஆக்சஸ் பண்ணி அதோட ஃபாண்ட் வேரியன்ட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இங்க இருக்கா ஸ்மால் கேப்ஸ் நார்மல் இந்த மாதிரி ஸ்மால் கேப்ஸா மாத்திக்கிறேன். ஓகேவா? இப்ப நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும் நினைக்கிறேன். இப்ப நான் சொன்ன மாதிரி இங்க இது வந்து நம்ம நார்மலா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கிறது. அடுத்து இது வந்துட்டு நம்ம 2வதா ஒரு H1 வச்சிருந்தோம். அதுக்கு நம்ம ஃபாண்ட் வேரியன்ட் குடுத்து ஸ்மால் கேப்ஸா மாத்தணும். இப்போ அதுல ஆல்ரெடி நான் என்னதான் குடுத்திருந்தேன்? கேப்பிட்டல் லெட்டர் தான் குடுத்திருந்தேன். சோ அது அப்படியே கேப்ஸ்ல அதே மாரி சைஸ்ல அது அப்படியே மெயின்டெயின் ஆகுது. மத்த எல்லா லெட்டர்ஸையும் நான் ஸ்மால் லெட்டர்ல குடுத்திருக்கேன். அது எல்லாமே கேப்ஸா சேஞ்ச் ஆயிட்டு, பட் அதோட சைஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா, ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கும். சோ ஸ்மால் கேப்ஸ். இப்ப நார்மல் அப்படின்னு நீங்க குடுத்தீங்கன்னா, நீங்க நார்மலா அது எப்படி டிஸ்ப்ளே ஆகுமோ அந்த மாதிரி தான். இப்போ நான்
இன்னொரு ஊராட்சி ஒன்று வச்சுக்கிறேன். அதுக்கு நான் நார்மல்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நம்மளுக்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை கேப்ஸா மாத்தணும், பட் அதோட சைஸ் எல்லாமே எனக்கு ஸ்மால் லெட்டர்லயே இருக்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு ஸ்மால் கேப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இதுல 3 ப்ராப்பர்ட்டி தான் உண்டு. ஒன்னு ஸ்மால் கேப்ஸ், இன்னொன்னு நார்மல். இனிஷியல் அது நீங்க கொடுத்தாலும் ஒண்ணுதான், கொடுக்கலனாட்டியும் ஒண்ணுதான். நார்மல் வேண்டாம். நான் டெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். ஸோ நான் இதை போயிட்டு டாட் டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் வேரியண்ட்ல போயிட்டு இதை நான் நார்மல் அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ இது நார்மலா டிஸ்ப்ளே ஆகும். அப்புறம் ஏன் இந்த நார்மல் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா இன்கேஸ் வேற யாராவது ஒரு ப்ராஜெக்டை எடுத்துட்டு வந்து தந்துட்டு அதை கொஞ்சம் உங்களுக்கு மாடிஃபிகேஷன் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு லெட்டரை ஸ்மால் கேப்ஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அதை நீங்க நார்மலா சேஞ்ச் பண்ணணும், நார்மலா எப்படி டிஸ்ப்ளே ஆகுமோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நார்மல் ப்ராப்பர்ட்டியை கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்ரெடி ஸ்மால் கேப்ஸ்ல இருக்கிறத நார்மலா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு தான் இந்த நார்மல். நார்மல்ங்கிறது நார்மலா நீங்க எப்படி டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். ஸ்மால் கேப்ஸ் என்ன பண்ணும், ஸ்மால் லெட்டர்ல இருக்கிற எல்லாத்தையுமே கேப்ஸா மாத்தும். பட் அதோட சைஸ் வந்து ஸ்மால் லெட்டர் எப்படி டிஸ்ப்ளே ஆகுமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபாண்ட் வேரியன்ட்ல மொத்தமே 2 ப்ராப்பர்ட்டி தான். ஒன்னு ஸ்மால், இன்னொன்னு ஸ்மால் கேப்ஸ், இன்னொன்னு வந்து நார்மல். ஸோ இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்மால் கேப்ஸ்ல உள்ளத நார்மலாவும் மாத்திக்கலாம், இல்ல நார்மலா இருக்கக்கூடிய டிஃபால்ட் வேல்யூல இருக்கக்கூடியத ஸ்மால் கேப்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா ஒபேசிட்டி அண்ட் தென் டிரான்ஸ்பரன்சி. நேவிகேஷன் பார் வந்துட்டு நான் வந்து ப்ராஜெக்ட் எப்படியும் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நேவிகேஷன் பார் வைக்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதுல நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதனால இப்போதைக்கு நேவிகேஷன் பார் வேண்டாம், நம்ம ப்ராஜெக்ட் பார்க்கும்போது டைரக்டா பார்த்துடலாம். நம்ம இப்போதைக்கு என்ன பார்த்துக்கலாம்னா டிரான்ஸ்பரன்சினா என்ன அதை மட்டும் பார்த்துட்டு காம்பினேட்டர்ஸ்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ ஒபேசிட்டி டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா என்னன்னா சில டைம் நீங்க பார்த்திருக்கீங்களா, ஒரு இமேஜ் இருக்கும் பட் அந்த இமேஜ் வந்துட்டு ஒரு மாதிரி பிளர்ரா இருக்கும், அப்படிதானே? கிளியரா டிஸ்ப்ளே பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி இப்போ கூட இந்த அனிமேட்டுங்கிறதுல கூட இந்த சைடு மட்டும் ஒரு மாதிரி பிளர் எஃபெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்களா, இது வந்து ஒரு சின்ன பார்ட். இதே மாதிரி சில டைம் ஒரு இமேஜே பிளர்ரா டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அப்ப நமக்கு என்ன வேணும்னா ஒபேசிட்டி இல்ல டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணி தான் டிஸ்ப்ளே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 இமேஜை பாருங்க. இதுல இந்த இமேஜ் கிளியரா இருக்கு, இந்த இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பிளர்ரா இருக்கு. சோ ஒபேசிட்டி யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பிளர் எஃபெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. சோ ஒபேசிட்டி கூட கூட இமேஜ் கிளியரா டிஸ்ப்ளே ஆகும். ஒபேசிட்டி குறைய குறைய இமேஜ் எப்படி இருக்கும், கொஞ்சம் பிளர் ஆயிட்டே போகும். ஓகே, அதுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு 2 இமேஜை இன்சர்ட் பண்ணி அதுக்கு எப்படி ஒபேசிட்டி கொடுத்தா எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். நான் இங்க போயிட்டு ஏதாவது இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். இங்க வந்துட்டு நான் இங்க வந்து ஒரு 2 இமேஜ் டேக் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது நார்மல் நம்மளோட ஒரிஜினல் இமேஜ். ஓகே, இன்னொரு இமேஜ் வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம கிளாஸ் நேம் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு கொடுத்து நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துலயுமே நான் ஒரே இமேஜ் தான் இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ இதுக்கு நான் கிளாஸ் நேம் என்னன்னு கொடுத்துக்கிறேன் அப்படின்னா டிரான்ஸ் அப்படின்னு நான் கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணா எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு 2 இமேஜ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற இமேஜ் நம்ம நார்மலா அப்படியே வைக்க போறோம். செகண்ட் இருக்கிற இமேஜுக்கு மட்டும் ஒபேசிட்டி ஆட் பண்ண போறோம். ஸோ ஒபேசிட்டி ஆட் பண்றதுக்கு நான் டாட் டிரான்ஸ் அப்படிங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்டு ஒபேசிட்டி ஆட் பண்றேன். ஓகேவா?
ஒபேசிட்டி ஆட் பண்ணி ஒபேசிட்டி வந்துட்டு நான் இப்போ வந்து 0.5 அப்படின்னு கொடுத்தேன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஆல்பா மாதிரி. நீங்க RGBA ஃபார்மேட்ல ஆல்பா கொடுத்தீங்க அப்படிதானே? ஆல்பா கொடுக்க கொடுக்க அந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பிளர் ஆயிட்டே போச்சு. நான் ஆல்பா 0 அப்படின்னு கொடுத்தப்போ அந்த டெக்ஸ்ட் கம்ப்ளீட்டா ஹைட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இப்போ நான் 0.5 கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ஒரு பாதி அளவு பிளர் ஆயிட்டு, இப்போ நான் 7 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு தெரியுது. இப்ப நான் இங்க வந்துட்டு 0.9 குடுத்துட்டேன் அப்டின்னா, ஆல்மோஸ்ட் ஒரிஜினல் இமேஜ் மாரி தான் இருக்கு. லைட்டா ஒரு பிளர் எஃபெக்ட் இருக்கு. அவ்வளதான். ஸோ இதுக்கு பேரு தான் டிரான்ஸ்பரன்சி. அந்த இமேஜ் கம்ப்ளீட்டா டிரான்ஸ்பரன்ட் ஆகணும் அப்டின்னா, நீங்க 0ன்னு குடுத்துட்டீங்கன்னா, இமேஜே கம்ப்ளீட்டா டிரான்ஸ்பரன்ட் ஆயிரும். அப்ப நமக்கு அந்த இமேஜ் டிஸ்ப்ளே ஆகாது. ஸோ நான் இத இன்கிரீஸ் பண்ணிட்டே போகும்போது, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிக்கும். 0.3 குடுக்கும்போது கொஞ்சம் டிஸ்ப்ளே ஆரம்பிக்கும். ஸோ 1 அப்டின்னா, இதோட ரேஞ்ச் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும்னா, ஒபேசிட்டியோட ரேஞ்ச் வந்து 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கும். 0னா கம்ப்ளீட்டா டிரான்ஸ்பரன்ட் ஆயிரும். அந்த இமேஜே உங்களுக்கு தெரியாது, ஹைட் ஆயிரும். 1னா கிளியரா ஒரிஜினல் இமேஜ் எப்படி டிஸ்ப்ளே ஆகுமோ, அதுக்கு அதே மாரி டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அதுலேருந்து நீங்க குறைச்சிட்டு வர உங்களோட இமேஜும் பிளர் எஃபெக்ட் அதிகமாயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இங்க வந்து 0.3 குடுத்துருக்கேங்கிறதுனால இப்படி டிஸ்ப்ளே ஆகுது. 0.7 குடுத்தேன்னா இன்னும் நல்லாவே கிளியரா டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? இதுக்கு பேரு தான் ஒபேசிட்டி. ஸோ நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட்ல அதுக்கு எப்படி ஃபாண்ட் வேரியன்ட் குடுக்குறது, அப்புறம் எப்படி ஒபேசிட்டி ஆட் பண்றது ஒரு டெக்ஸ்ட்க்கு. இதுக்கு அடுத்து என்னது அப்படின்னா, ஹவர் எஃபெக்ட். ஸோ ஹவர் எஃபெக்ட்ட வந்துட்டு எப்படி எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா, வாட் இஸ் ஹவர் எஃபெக்ட்? ஃபர்ஸ்ட் ஹவர் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ ஹவர் எஃபெக்ட்னா என்னன்னா, ஒரு எலமெண்ட்ட டச் பண்ணும்போது எனக்கு ஒரு எஃபெக்ட் நடக்கணும் அப்படின்னா, அததான் ஹவர் எஃபெக்ட்ன்னு சொல்லுவோம். ஓகே. அந்த இமேஜையோ இல்ல ஒரு பட்டனையோ நீங்க ஹவர் பண்ணும்போது அதோட கலர் சேஞ்ச் ஆகுறது, இல்லனாட்டி பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகுறது, டெக்ஸ்டோட கலர் சேஞ்ச் ஆகுறது, இல்ல அந்த எலமெண்ட் மூவ் ஆகுறது எல்லாமே ஹவர் எஃபெக்ட்குள்ள தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து ஒரு சின்னதா ஒரு டெக்ஸ்ட் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஒரு H1 டெக்ஸ்டே வச்சுக்கலாம். நான் இதுக்கு கிளாஸ் நேம் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப நான் இந்த எலமெண்ட்டுக்கு ஹவர் எஃபெக்ட் குடுக்கணும். என்ன குடுக்க போறேன் அப்படின்னா, இப்ப நீங்க இத டிஸ்ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆயிருக்கும். இதுல நான் ஒரு பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்ற மாரி ஒரு ஹவர் எஃபெக்ட் குடுக்க போறேன். இந்த எலமெண்ட்ட நான் இப்படி ஹவர் பண்ணும்போது, ஹவர் மீன்ஸ் இந்த எலமெண்ட்டுக்கு மேல நான் இப்படி மவுஸ் வச்சு டச் பண்ணும்போது எனக்கு அதுல பேக்கிரவுண்ட் கலர் குடுக்கணும் அப்படின்னா, நான் அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எஃபெக்ட் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வச்சிருக்கிற எலமெண்ட்டுக்கு ஹவர் எஃபெக்ட் ஆட் பண்ண போறேன். எப்படி ஹவர் எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. என்னதுன்னா, அந்த கிளாஸ் நேம் இல்லனா ஒரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்றீங்கன்னா, அந்த எலமெண்டோட நேம் H1 அந்த மாதிரி ஆக்சஸ் பண்றீங்கன்னா, அந்த எலமெண்டோட நேம் அப்புறம் கோலன் ஹவர். ஓகே. கோலன் ஹவர் அப்படி கொடுத்துட்டு, இதுல நீங்க என்ன எஃபெக்ட் நடக்கணும்? இப்ப டச் பண்ணும்போது என்ன எஃபெக்ட் நடக்கணும் அப்படிங்கிறத இதுல குடுத்துக்கலாம். இப்போ தெரியுதா? இதுவரைக்கும் ஒரு சேஞ்சும் இல்ல. கரெக்ட்டா அந்த எலமெண்ட் மேல நான் டச் பண்ணும்போது, அங்க பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகுதா? இதுக்கு பேரு தான் ஹவர் எஃபெக்ட். பெரும்பாலும் இந்த ஹவர் எஃபெக்ட்ட எதுல குடுப்பாங்கன்னா, டெக்ஸ்ட்லயும் ஆட் பண்ணுவாங்க. பட்டன்ல குடுப்பாங்க. சோ நீங்க ஒரு பட்டன எடுத்துட்டு போய் மவுஸ வச்சு ஹவர் பண்ணும்போது, உங்களுக்கு எப்படி அது வந்து ரியாக்ட் ஆகுது? அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகே. சில டைம் அந்த பட்டன் வந்துட்டு விகில் ஆகும். தட் மீன்ஸ் கொஞ்சம் மூவ் ஆகும். சில டைம் அதுல வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இல்லன்னா வேற ஏதாவது எஃபெக்ட் கூட அனிமேஷன் எஃபெக்ட் கூட ஆட் பண்ணலாம். ஹவர் பண்ணும்போது. சோ இந்த மாரி ஹவர் பண்ணும்போது ஒரு சேஞ்ச் நடக்கணும் அப்டின்னா, ஒரு எஃபெக்ட் நடக்குது அப்டின்னா, அதுக்கு பேரு தான் ஹவர் எஃபெக்ட். அத எப்படி நீங்க ஆட் பண்ணணும் அப்டின்னா, அந்த எலமெண்ட்ட குடுத்துக்கோங்க. அந்த எலமெண்ட்டுக்கு ஒரு கிளாஸ் நேம் குடுத்துட்டு, அண்ட் தென் அந்த கிளாஸ் நேம் ஆக்சஸ் பண்ணி
கோலன் யூஸ் பண்ணி ஹவர் அப்படிங்கிற இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணணும். கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு என்ன சேஞ்ச் நடக்கணும் அப்படிங்கிறத அதுக்குள்ள நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்ப நான் இங்க பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிருக்கேன்ல, அதுக்கு பதிலா நான் இங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டோட கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன குடுத்துக்கிறேன், டெக்ஸ்ட்டோட கலர சேஞ்ச் பண்ணணும்னா வெறும் கலர் மட்டும் குடுத்தா போதும். சோ டெக்ஸ்ட்டோட கலர இப்ப சேஞ்ச் பண்றேன். இப்ப நான் இப்ப ஹவர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, அந்த டெக்ஸ்ட்டோட கலர் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகுது. இதுக்கு பேரு தான் ஹவர் எஃபெக்ட். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இதே ஒரு இமேஜுக்கு அத டச் பண்ணும்போது ஒரு ஒப்பேசிட்டி ஆட் ஆகுற மாதிரி நம்ம செட் பண்ண போறோம். இதே ஹவர் எஃபெக்ட்ட யூஸ் பண்ணி தான். இந்த ஹவர் எஃபெக்ட்ட நீங்க டெக்ஸ்ட்க்கு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. எந்த எலமென்ட்க்குனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இமேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், லிங்க்குக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இமேஜ் ஆல்ரெடி வச்சிருக்கேனா, இந்த இமேஜ ஃபர்ஸ்ட் இமேஜ் ஹவர் எஃபெக்ட் இல்ல. ஐ மீன் ஒப்பேசிட்டி இல்ல. நான் ஹவர் பண்ணும்போது அங்க ஒப்பேசிட்டி ஆட் ஆகுற மாதிரி செட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இமேஜ்க்கு வந்துட்டு கிளாஸ் நேம் வைக்கல. நான் இங்க வந்து கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஒரிஜினல் இமேஜ நான் ஹவர் பண்ணும்போது, ஹவர் மீன்ஸ் டச் பண்ணும்போது, மவுஸ் வச்சு டச் பண்ணும்போது, கிளிக் கூட பண்ண வேண்டாம். நீங்க ஜஸ்ட் டச் பண்ணும்போதே அது சேஞ்ச் ஆகும். அவ்வளவுதான். ஸோ நான் அத ஹவர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆக போகுது? ஒப்பேசிட்டி சேஞ்ச் ஆக போகுது. ஸோ நான் ஒப்பேசிட்டி எவ்வளோன்னு குடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு 0.5 குடுத்துக்கிறேன். ஓகே. நார்மலா ஒரு ஒரு இமேஜ் இப்படி இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுதா? நான் இங்க வந்து அத மேல நான் என்னோட மவுஸ பிரஸ் பண்ணும்போது, அங்க எனக்கு ஒப்பேசிட்டி எஃபெக்ட் கிடைக்குது. ஓகேவா? இதுக்கு பேரு தான் வந்துட்டு ஹவர் எஃபெக்ட். ஸோ நீங்க இத பட்டனுக்கு பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. பட்டன்ல பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்றதுக்கு. அதாவது நீங்க அந்த பட்டன டச் பண்றீங்க, அந்த பட்டன கிளிக் பண்ண போறீங்க அப்படின்னு இண்டிகேட் பண்ணணும்ல. ஸோ அதுக்காண்டி ஒரு ஒரு பெஸ்ட் ஒரு யூசர் இன்டராக்ஷன் கிரியேட் பண்றதுக்காண்டி. இப்போ நார்மலா அவங்க பட்டன கிளிக் பண்றதே அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணல அப்படின்னா, அது நல்லா இருக்காது. அவங்க பட்டனுக்கு மேல கரெக்ட்டா பிரஸ் பண்ணும்போது, அந்த பட்டனோட பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா, அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஹவர் எஃபெக்ட் குடுக்குறாங்க. ஸோ நார்மலா ஒரு டெக்ஸ்ட் இருக்கிறத விட அதுக்கு மேல நான் ஹவர் பண்ணும்போது, அந்த டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் ஆகுறத பார்க்கும்போது, ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணுது. ஸோ இதுக்கு தான் ஹவர் எஃபெக்ட் ஆட் பண்றாங்க. ஸோ ஹவர் எஃபெக்ட்ல ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தாச்சு எக்ஸாம்பிள்ஸ்லாம். இப்போ நேவிகேஷன் பார் குடுத்துருக்காங்க. நேவிகேஷன் பார் இஸ் நத்திங் பட் இந்த மாதிரி. நீங்க எந்த வெப்சைட்ட எடுத்துக்கிட்டாலுமே, அதுல என்ன இருக்கும்னா, ஒரு ஹோமு, நியூஸ், கான்டாக்ட்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நேவ் பார் இருக்கும். இதுக்கு பேர் என்னது அப்டின்னா, நேவ் பார். நீங்க இப்போ ஒரு Amazon வெப்சைட் எடுத்துக்கிட்டாலும், அதுலயும் என்ன இருக்க போகுது? நேவ் பார் இருக்கும். நம்ம ஆல்ரெடி லேஅவுட் படிக்கும்போது கூட நான் சொல்லியிருப்பேன். ஹெட்டர். இது வந்து ஹெட்டர். ஹெட்டருக்குள்ள இருக்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது நேவ் பார். இந்த நேவ் பார்னா அதுல என்னதுன்னா, அது எல்லாமே நேவிகேஷன் லிங்க்ஸா இருக்கும். நேவிகேஷன் லிங்க்ஸ் அப்டின்னா, இத கிளிக் பண்ணீங்கன்னா, அது இன்னொரு இடத்துக்கு உங்கள நேவிகேட் பண்ணி கூட்டிட்டு போகும். அதனால தான் இதுக்கு பேரு நேவ் பார். இதுல உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே நேவிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பெஸ்ட் செல்லர்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, அது வேற ஒரு பேஜுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஸோ இந்த நேவ் பார நீங்க எப்படி கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. நம்ம கண்டிப்பா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த நேவ் பார கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? அதனால நான் இன்னைக்கு உங்களுக்கு டீப் ஸ்டைல்ஸ்லாம் சொல்லி தராம, நேவ் பார்ல எப்படி இந்த மாதிரி ஆக்சுவலி இந்த மாரி சிஎஸ்எஸ் ஆட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணி கொண்டு வரலாம். ஆனா பேசிக்கா ஒரு நேவ் பார்க்குள்ள என்ன இருக்கும்? எலமெண்ட்ஸ் HTML எலமெண்ட்ஸ் என்ன இருக்கும்? அத மட்டும் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் குடுக்குறேன். ஓகேவா? ஏன்னா நம்ம ரொம்ப டீப்பா போ வேண்டாம். ஏன்னா ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து அத டீப்பா பார்க்கலாம். ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா நான் ஒரு நேவ் பார் வைப்போம். ஸோ அப்ப உங்களுக்கு எப்படி நேவ் பார் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, அப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி நேவ் பார் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற மட்டும் சொல்றேன். ஸோ நான் அதுக்கு வந்துட்டு இந்த இத கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இன் பிட்வீன்ல இருந்துச்சுன்னா கேட்டுருங்க. ஓகேவா?
நேம் பாருக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற அந்த டேக்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள நான் ஒரு யுஎல் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது எப்படின்னா, நீங்க ஒரு லிஸ்ட் மாரி தான் ஆட் பண்ணணும். இப்போ ஹோமு, அபௌட் அஸ்ஸு, கான்டாக்ட் அப்படின்னு ஆட் பண்றாங்களா? ஸோ அத நீங்க எப்படி ஆட் பண்ணணும்னா, ஒரு யுஎல்க்குள்ள எல்ஐ மாதிரி லிஸ்ட் மாரி தான் ஆட் பண்ணணும். அந்த லிஸ்ட்டுக்குள்ள நான் என்ன சொன்னேன், அது வந்து எல்லாமே ஒரு நேவிகேஷன் லிங்க்ஸா ஆட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ நேவிகேஷன் லிங்க்ஸ் ஆட் பண்ணா என்ன டேக் யூஸ் பண்ணுவோம்? கொஸ்டின் புரியுதா? நான் இப்போ ஹோம்ங்கிற பேஜ கிளிக் பண்ணேன்னா, அது எனக்கு வந்து வேற ஒரு பேஜுக்கு என்னைய கூட்டிட்டு போணும். ஸோ அந்த மாரி உங்கள நேவிகேட் பண்ணி வேற ஒரு பேஜோட லிங்க் பண்ணணும்னா, என்ன டேக் யூஸ் பண்ணுவீங்க HTML-ல? எனிஒன்? ஆல்ரெடி படிச்சிருக்கோம் நம்ம. வேற ஒரு வெப்சைட்டுக்குள்ள கூட போவோம். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா தானே இருக்கு. ஓகே. ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஆங்கர் டேக் யூஸ் பண்ணா தான் என்ன பண்ண முடியும்? நம்ம அந்த ஆங்கர் டேக்குள்ள ஒரு லிங்க் குடுத்துக்கலாம். ஸோ நம்ம அந்த லிங்க கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணும்? அது நம்மளுக்கு அந்த வெப்சைட்டுக்குள்ள கூட்டிட்டு போகும். நம்ம அதோட இன்னொரு வெப்சைட்டோட லிங்க்க தான் குடுக்கணும்னு இல்ல. வேற ஒரு ஃபைலோட லிங்க குடுக்கலாம். இல்ல நம்ம வேற ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அந்த பேஜோட லிங்கையே கூட நம்ம என்ன செய்யலாம்? குடுத்துக்கலாம். ஸோ இதுல தான் நம்ம அந்த லிங்க்க குடுப்போம். ஓகேவா? ஸோ இதுல நம்ம அந்த ஆங்கர் டேக் ஒரு லிங்கா தான் நம்ம வந்து அந்த ஹோம், அபௌட் அஸ் எல்லாத்தையுமே குடுக்கணும். ஏன்னா, நான் எனக்கு வந்துட்டு நேவிகேட் பண்ணணும். அது இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் பண்ணணும். அது எந்த பேஜுக்கு நேவிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எதுல குடுப்பேன்னா, hrefக்குள்ள குடுப்பேன். ஓகே. நான் இதுல வந்து இப்போதைக்கு உங்களுக்கு ஸ்டைல் எதுவுமே குடுக்கல. ஜஸ்ட் லிங்க்ஸா குடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் குடுத்துக்கிறேன். நான் HTML மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்றேன். CSS வச்சு ஸ்டைலிங் பண்றது இட்ஸ் a பிக் ப்ராசஸ். அத நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது பாத்துக்கலாம். ஸோ நான் இங்க வந்துட்டு 3 லிங்க் மாரி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு இப்போ நான் இங்க எல்லாத்துலயுமே ஹேஷ்ன்னு குடுத்துருக்கேனா, நான் வந்து இங்க எந்த லிங்க்குமே குடுக்கல. அதனால நான் இப்ப ஹேஷ்ன்னு குடுத்துருக்கேன். இன் கேஸ் உங்களுக்கு ஹோம கிளிக் பண்ணும்போது, ஒரு பேஜுக்குள்ள போணும் அப்டின்னா, அந்த பேஜோட லிங்க நம்ம இங்க குடுக்கலாம். கான்டாக்ட்ட கிளிக் பண்ணும்போது ஒரு பேஜுக்குள்ள போணும்னா, அந்த கான்டாக்ட்டோட லிங்க இங்க குடுக்கலாம். அபௌட் அஸ்ஸ கிளிக் பண்ணும்போது ஒரு பேஜுக்குள்ள போணும்னா, அதோட லிங்க இங்க குடுக்கலாம். அந்த மாரி நம்ம இங்க குடுத்துக்கலாம். இந்த மாரி தான் இருக்கும். ஸோ இந்த லிங்க கிளிக் பண்ணா நம்ம வேற ஒரு பேஜ் போற மாரி இருக்கும். ஓகே. பட் இதோட ஸ்டைலிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இதோட ஸ்டைல் பண்ணி நம்மளால எப்படி கொண்டு வர முடியும்? இந்த மாதிரி நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அத நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போதைக்கு பேசிக்கா HTML-ல இவ்ளோ தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு நேவ் பார கிரியேட் பண்றதுக்கு நேவ் பார்ங்கிற ஒரு டேகுக்குள்ள யுஎல், எல்ஐன்னு குடுத்துக்கோங்க. எல்ஐல நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஏ ஏ டேக்க குடுத்துக்கலாம். ஏ டேக் தான் குடுக்கணும். அப்பதான் அது என்ன பண்ணும்? நேவிகேட் பண்ணி நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகும். இந்த கொஸ்டின் உங்ககிட்ட யாராவது கேட்டாங்க அப்டின்னா, சட்டுன்னு ஆன்சர் சொல்லிடணும். ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் பண்ணணும்னா என்ன டேக் யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஆங்கர் டேக் அப்டின்னு சொல்லிரணும். ஓகேவா? ஸோ ஆங்கர் டேக்னாலே நேவிகேஷன் தான். நேவிகேஷன் மீன்ஸ் ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ் போறதுக்கு. ஓகேவா? அதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா, ஆங்கர் டேக் தான் யூஸ் பண்ணணும். இனி யாராவது கொஸ்டின் கேட்டா கரெக்ட்டா சொல்லிருவீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே தென் நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் வந்துட்டு காம்பினேட்டர்ஸ் பார்க்கலாம். காம்பினேட்டர்ஸும் ஹவர் ஹவர்ல தான் இன்னும் கொஞ்சம் லிங்க் ஆக்டிவ்னா என்ன? விசிட்டர்னா என்ன? லிங்க் நம்ம பார்த்துட்டோம். அப்படிதானே? லிங்க்ல ஆக்டிவ் லிங்க்னா என்னது? விசிட்டர் லிங்க்னா என்னது? அது எப்படி டிஸ்ப்ளே ஆகும்? அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஹவர் எஃபெக்ட்லயே நம்ம என்னென்ன ஸ்டைல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத இங்க குடுத்துருக்காங்க.
ம். ஸோ காம்பினேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் கால்ட் அஸ் எ செலக்டர்ஸ். செலக்டார் மாதிரி தான். சிஎஸ்எஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் பார்க்கும்போது செலக்டார் அப்படின்னு ஒண்ணு பார்த்திருப்போம். வாட் இஸ் கால்டு செலக்டார்? செலக்டார்னா என்ன? இந்த எக்ஸாம்பிள்ல எது செலக்டார்னு சொல்றீங்களா? இப்ப நான் ஸ்டைல் குடுத்துருக்கேன்ல, ஸ்டைல் அப்ளை பண்ணிருக்கேன்ல, இதுல எது செலக்டார்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபாண்ட் எடுத்துக்கோங்க. இதுல எது செலக்டார்? எதை நம்ம செலக்டார்னு சொல்லுவோம் சிஎஸ்எஸ்ல? மேம் அந்த ஃபாண்ட் தான் மேம் செலக்டார். ஃபாண்ட் நம்ம கொடுத்துருக்கோம்ல மேம், அதுதான் மேம் செலக்டார். வெரி குட். ஃபாண்ட் தான் செலக்டார். ஏன் ஏன் அதை நம்ம செலக்டார்னு சொல்றோம்? நீங்க ஃபாண்ட் தான் செலக்டார்னு சொல்லிட்டீங்க. ஏன் அதை நம்ம செலக்டார்னு சொல்றோம்? மேம் அதுக்கு தானே மேம் அந்த கிளாஸ் கிரியேட் பண்றோம்ல மேம். அப்ப அந்த கிளாஸ் கிரியேட் பண்ணதை வச்சு தானே மேம் நம்ம அதுக்கு தானே மேம் சிஎஸ்எஸ் நம்ம கொடுக்குறோம். அப்ப அதானே மேம் செலக்டரா இருக்கும். சோ கரெக்ட். சோ அத நம்ம செலக்ட் பண்றோம் அப்படிதானே? நம்மளுக்கு இங்க நிறைய கிளாஸ் இருக்கு. பட் நான் இங்க ஃபாண்ட்ங்கிற கிளாஸ மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கு நான் ஒரு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கேன். சோ அங்க நான் ஒரு செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்றதுக்கு நான் எதை யூஸ் பண்றேன்? ஒரு கிளாஸ் நேம் வச்சு நான் செலக்ட் பண்றேன். சோ நீங்க கிளாஸ் நேம் வச்சு தான் செலக்டாரா யூஸ் பண்ணணுமா? இல்ல. கிளாஸ் நேம் தான் செலக்டார்னு யூஸ் பண்ணணும்னு இல்ல. நம்ம H1 டேக்கையும் ஒரு செலக்டாரா யூஸ் பண்ணலாம். நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம்? இப்படியும் கொடுக்கலாம். H1 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்றதுனாலும் பண்ணலாம். நம்ம ஏன் கிளாஸ் நேம் போறோம்னா 2, 3 H1 இருக்கு. அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கிளாஸ் நேம் குடுத்தாதான் யூனிக்கா இருக்கும். அப்பதானே தனியா ஸ்டைல் அப்ளை பண்ண முடியும். அதனால நான் கிளாஸ் நேம் இல்லன்னா ஐடி நேம் யூஸ் பண்ணி அத ஒரு செலக்டாரா எடுத்து கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம். சோ செலக்டார்னா என்ன அப்படின்னா, ஒரு சிஎஸ்எஸ் அப்ளை பண்றதுக்கு ஒரு எலமெண்ட்ட நீங்க எப்படி செலக்ட் பண்றீங்க? அதோட கிளாஸ் நேம் வச்சு செலக்ட் பண்றீங்களா? இல்ல டாக் நேம் வச்சு செலக்ட் பண்றீங்களா? இல்ல ஐடி நேம் வச்சு செலக்ட் பண்றீங்களா? அதுதான் செலக்டார்ஸ். ஓகே. சோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா காம்பினேட்டார்ஸ். காம்பினேட்டார்ஸும் செலக்டார் மாதிரி தான். பட் இது எப்படின்னா உங்ககிட்ட இவங்க யாரு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, அங்க ஒருத்தவங்க நிக்கிறாங்க. நான் அவங்கள போய் இவங்க யாரு அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா, டைரக்ட்டா அவங்க நேம் வச்சு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பேர் வந்துட்டு சஞ்சீவாணி அப்படின்னு அவங்க நேம் வச்சு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே அப்படின்னு நீங்க போயிருவீங்க. அவங்க இன்டைரக்ட்டா இவங்க வந்து இவங்களோட பொண்ணு அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னது? அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ப வச்சு உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அவங்கள. அப்படிதானே? டைரக்ட்டா அவங்களோட நேம வச்சு சொல்லாம, அவங்க இவங்களோட பொண்ணு. இல்லன்னா, இவங்க வந்துட்டு இவங்களோட தம்பி, இவங்களோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்ப வச்சு அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சப்போஸ் எனக்கு அவங்களோட நேம வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, நான் இன்டைரக்ட்டா எனக்கு அவங்களோட அம்மாவ தெரியும் அப்படின்னா, இவங்க வச்சு சொல்லுவாங்க. இவங்க அந்த ஆன்டி இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணு. அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்படிதானே? அதுதான் காம்பினேட்டார்ஸ். சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்க டைரக்ட்டா ஒரு கிளாஸ் நேம வச்சு ஒரு எலமெண்ட்க்கு ஸ்டைல் அப்ளை பண்றதுக்கு பதிலா, இதோட பேரண்ட், இதோட சைல்டு இந்த மாதிரி நீங்க குடுத்து ஒரு ரிலேஷன்ஷிப்ப வச்சு ஒரு 2 செலக்டாருக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்ப வச்சு நீங்க ஒரு ஸ்டைல் அப்ளை பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு பேரு தான் காம்பினேட்டர்ஸ். ஓகேவா? அதுல என்னென்ன காம்பினேட்டர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, டிசெண்டன்ட் செலக்டார், சைல்டு செலக்டார், அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டார், ஜெனரல் சிப்லிங் செலக்டார். இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்னா, நான் இப்ப சொன்னேன்ல பேரண்ட், சைல்டு, சிப்லிங் இத வச்சுதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப நான் ஒரு டிவ் இருக்கு. அந்த டிவ்வுக்குள்ள 3 டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிவ் அந்த டிவ்வுக்குள்ள 3 பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது பேராகிராஃப் 1. இதே மாதிரி நான் ஒரு 2, 3 பேராகிராஃப் வச்சுக்கிறேன்.
இது paragraph 2 and then paragraph 3. இப்போ இந்த பேராகிராஃப் எல்லாத்துக்குமே நான் ஸ்டைல் அப்ளை பண்ணணும். ஆனா இவங்க எல்லாருமே யாருக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா இந்த காமனா இந்த டிவ்க்குள்ள இருக்கிறாங்க. அப்ப நம்ம இதை எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, இந்த டிவ்ங்கிறது பேரண்ட், அந்த பேரண்ட்டுக்கு 3 சைல்டு இருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் சைல்டு, இவங்க செகண்ட் சைல்டு, இவங்க தேர்ட் சைல்டு. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சு நான் இப்ப பேராகிராஃப்க்கு ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னா இந்த டிவ்வுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? டிவ்வுக்கு பேரண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்ப ஆக்சஸ் பண்ணும்போது இந்த பேராகிராஃப்க்கு நான் ஸ்டைல் பண்ணும்போது கலரை சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்ணணும்னா நான் எப்படி கொடுப்பேன்னா, இந்த டிவ்வுக்கு கிளாஸ் நேம் என்ன வச்சிருக்கேன்? பேரண்ட். ஸோ அந்த பேரண்டோட சைல்டை எல்லாம் செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா கிளாஸ் நேம் கொடுப்பேன். ஸோ இவங்க பேரண்ட். ஓ, இந்த பேராகிராஃப்க்கும் உள்ள ரிலேஷன் என்னது? ஓகே, இந்த டிவ்வுக்கும் இந்த பேராகிராஃப்க்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னா பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். ஓகே, பட் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்க்கும் செகண்ட் பேராகிராஃப்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இவங்க 2 பேருமே சிப்ளிங். ஏன்னா இவங்க 2 பேருமே காமனான ஒரு பேரண்ட்டுக்குள்ளதான் இவங்க 2 பேருமே இருக்காங்க. அப்போ இந்த பேராகிராஃபும் யாரு? சிப்ளிங். சோ இந்த 3 பேராகிராஃப்க்கு உள்ள ரிலேஷன்ஷிப் என்னது? அவங்க 3 பேருமே சிப்ளிங்ஸ். ஓகேவா? சோ இவங்களோட சிப்ளிங் இவங்க, இவங்களோட சிப்ளிங் இவங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். சோ டைரக்டா நான் ஆக்சஸ் பண்றதுக்கு பதிலா அவங்களோட சிப்ளிங்குக்கு இந்த ஸ்டைலிங்க கொடு, இந்த நேம்ல இருக்கக்கூடிய பேராகிராஃபோட சிப்ளிங்க்கு நீ ஸ்டைல் அப்ளை பண்ணு. இது உங்களுக்கு வந்து இப்ப தோணலாம், எதுக்கு இந்த மாதிரி இன்டைரக்டா நம்ம அப்ளை பண்ணணும், டைரக்டாவே அப்ளை பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் ப்ராஜெக்ட்ல சில டைம் உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவைப்படும். ஒரு தனித்தனியா கிளாஸ் நேம் அப்ளை பண்றதை விட சிம்பிளா இந்த டிவ்வுக்குள்ள காமனா நிறைய இது இருக்கும். டைரக்டா அந்த டிவ் பேரண்ட் அப்ளை பண்ணி அந்த பேரண்ட்ல உள்ள அதோட சைல்டு எல்லாத்தையும் அப்ளை பண்ற மாதிரி ஈஸியா ஸ்டைல் பண்றதுக்கு சம்டைம்ஸ் அது யூஸ் ஆகும். ஓகேவா? அது நீங்க வந்துட்டு ப்ராஜெக்ட் நிறைய பண்ணும்போது சில டைம் அது யூஸ் பண்ணும்போது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இப்போதைக்கு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா டிசெண்டன்ட் செலக்டார். டிசெண்டன்ட் செலக்டார் அப்படின்னா என்னன்னா, ஒரு பேரண்ட் அப்படின்னு இருக்காங்கன்னா அந்த பேரண்டோட சைல்டு அப்புறம் அவங்களோட கிராண்ட் சைல்டு அப்படின்னு எல்லாரையுமே நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா டிசெண்டன்ட் செலக்டார்னு கொடுப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கேன்னா, அதுக்கப்புறம் இங்க நான் ஒரு செக்ஷன் வச்சிருக்கேன். செக்ஷனுக்குள்ள ஒரு H1 வச்சிருக்கேன். சோ இப்போ இந்த டிவ்வோட சைல்டு எல்லாம் யாரு? இந்த பேராகிராஃப் 1 அண்ட் தென் பேராகிராஃப் 2. அடுத்து யாரு? இந்த செக்ஷன் தான் இந்த டிவ்வோட டைரக்ட் சைல்டு. அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃப். அப்ப இந்த H1 இந்த டிவ்வுக்கு யாரு அப்படின்னா கிராண்ட் சைல்டு. கிராண்ட் சைல்டுனா எப்படி? இப்போ இவங்களோட டைரக்ட் சைல்டு யாருன்னா இந்த செக்ஷன் சொல்லலாம். இந்த H1 எப்படி இருக்குன்னா அந்த செக்ஷனுக்கு உள்ள இருக்கு. அப்போ அவங்க வந்து டைரக்ட் சைல்டா இருக்க மாட்டாங்க டிவ்வுக்கு. அவங்க யாருன்னா இதோட கிராண்ட் சைல்டு. ஓகே, இவங்கெல்லாம் டைரக்ட் சைல்டு. இந்த பேராகிராஃப், செகண்ட் பேராகிராஃப், அப்புறம் இந்த செக்ஷனு, அப்புறம் தேர்ட் பேராகிராஃப் எல்லாருமே டைரக்ட் சைல்டு. பட் இந்த H1 எப்படி இல்ல? டைரக்டா இல்ல. சாரி. சோ இவங்கெல்லாம் டைரக்ட் சைல்டு. பட் இந்த H1 அதோட சைல்டுக்கு உள்ள இருக்கிறதுனால அந்த H1 மட்டும் எப்படி வரும் அப்படின்னா இதோட கிராண்ட் சைல்டு. சோ டிசெண்டன்ட் செலக்டார்னா என்ன பண்ணும்னா அதோட சைல்டு அப்புறம் அதோட கிராண்ட் சைல்டையும் சேர்த்து செலக்ட் பண்ணும். டிசெண்டன்ட் செலக்டாருக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பேஸ் தான் கொடுப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள H1 வேண்டாம், இதுக்குள்ள நான் ஒரு பேராகிராஃப் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இதை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணி ஸ்டைல் பண்றதுன்னு சொல்றேன். இதையும் நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம், இது நமக்கு தேவையில்லை. ஸோ இப்ப நான் வந்துட்டு என்னோட எய்ம் என்னது அப்படின்னா இந்த டிவ்வுக்குள்ள இருக்கக்கூடிய அதோட சைல்டு அதோட கிராண்ட் சைல்டு எல்லாருக்குமே பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணும். இதுதான் என்னோட கோல்.
சோ நான் அதுக்கு என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் நான் எத வச்சு செலக்ட் பண்ண போறேன்? இந்த டிவ் வச்சு. என்ன ரிலேஷன்ஷிப்? டிசெண்டன்ட் செலக்டர். சோ அந்த டிவ்வுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டிவ்வுக்குள்ள இன்னும் நெறைய கூட இருக்கலாம். இன்னும் ஒரு H1 கூட இருக்கலாம். ம். சோ நான் இப்ப டிவ் ஆக்சஸ் பண்ணி அதுல உள்ள பேராகிராஃப ஆக்சஸ் பண்ண போறேன். சோ பேராகிராஃப தான் ஆக்சஸ் பண்ண போறேன். நான் எப்படி ஆக்சஸ் பண்ணியிருக்கேன்? div ஸ்பேஸ் பேராகிராஃப். இந்த ஸ்பேஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா, அந்த divல உள்ள சைல்டு, கிராண்ட் சைல்டு பேராகிராஃப் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு எல்லோவா மாறணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்ப போயிட்டு இந்த ஸ்பேஸ் நீங்க குடுத்திருக்கிறதுனால, அதோட டைரக்ட் சைல்டா இருக்கக்கூடிய பேராகிராஃப் 1, பேராகிராஃப் 2 அண்ட் தென் பேராகிராஃப் 3க்கும் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி அதோட கிராண்ட் சைல்டா இருக்கக்கூடிய இந்த செக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சைல்டும் அந்த பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகும். ஏன்னா நான் இங்க என்ன டிசெண்டன்ட் செலக்டாரான ஸ்பேஸ் யூஸ் பண்ணி பேராகிராஃப செலக்ட் பண்ணியிருக்கேன். டைரக்டா இப்ப பேராகிராஃப்னு செலக்ட் பண்ணாம இந்த டிவ்வோட டிசெண்டன்ட் செலக்டார் ஒரே ஒரு டிவ் தான் வச்சிருக்கேன். இன்கேஸ் நீங்க அதோட கிளாஸ் நேம் வச்சு செலக்ட் பண்றதா இருந்தாலும் ஓகே. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? அந்த டிவ்க்கு என்ன கிளாஸ் நேம் இருக்கு? பேரண்ட், டாட் பேரண்ட்னு கிளாஸ் நேம் இருக்கா? சோ அந்த டாட் பேரண்ட்னு கிளாஸ் நேம் வச்சிருக்கக்கூடிய அந்த டிவ்வோட ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸ்பேஸ் விட்டா டிசெண்டன்ட் செலக்டார். டிசெண்டன்ட் செலக்டார்ல யாரெல்லாம் இருக்காங்களோ, என்னென்ன பேராகிராஃப்லாம் இருக்கோ எல்லாமே செலக்ட் பண்ணணும். டிசெண்டன்ட் செலக்டார் மீன்ஸ் அதோட டைரக்ட் சைல்டு, அதோட கிராண்ட் சைல்டு எல்லாத்துக்குமே பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். இப்ப நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. H1க்கு ஏன் சேஞ்ச் ஆகல? ஏன்னா நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்? அதோட டிசெண்டன்ட்ஸ்ல பேராகிராஃப மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சோ அதனால அது பேராகிராஃப மட்டும் அதோட டிசெண்டன்ட்ஸ்ல செலக்ட் பண்ணி அதுக்கு மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த கான்செப்ட் புரியுதா? டிசெண்டன்ட் செலக்டார் புரியுதா? எல்லாருக்கும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேவா? சோ இதுதான் டிசெண்டன்ட் செலக்டார். இப்போ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா சைல்டு செலக்டார். இப்ப நேம்லயே உங்களுக்கு இருக்கு. டிசெண்டன்ட்ஸ்னா என்னது? நம்ம என்ன சொல்லுவோம்னா, பரம்பரை, வம்சாவளி அததான் நம்ம டிசெண்டன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் எல்லாரையுமே ஆன்செஸ்டர்ஸோட டிசெண்டன்ட்ஸ் தான் யாரு? நம்ம. அப்போ நான் என்னோட தாத்தா, என்னோட பாட்டி இவங்க எல்லாரும் என்னோட ஆன்செஸ்டர்ஸ். அப்போ அவங்களோட டிசெண்டன்ட்ஸ் எல்லாரும் யாரு? நான், என்னோட தம்பி, என்னோட தங்கச்சி அந்த மாதிரி, என்னோட அப்பா எல்லாருமே அவங்களோட டிசெண்டன்ட்ஸ் அந்த மாதிரி வரும். பட் சைல்டுனா எப்படின்னா கிராண்ட் சைல்டுலாம் வராது. டைரக்ட் சைல்ட மட்டும் செலக்ட் பண்ணும். அப்போ சைல்ட மட்டும் செலக்ட் பண்றதா இருந்தா, இங்க எதெல்லாம் செலக்ட் ஆகும்? பேராகிராஃப் 1, பேராகிராஃப் 2 அண்ட் தென் பேராகிராஃப் 3 இது மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஏன் இது செலக்ட் ஆகாது அப்படின்னா, இது இதோட டைரக்ட் சைல்டு கிடையாது. இது வந்து அதோட கிராண்ட் சைல்டு. ஏன்னா செக்ஷனுக்குள்ள இருக்கு. சோ நான் இப்போ இத வச்சு நான் ஒரு 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 இத அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்? கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணி இப்ப நான் பேராகிராஃப செலக்ட் பண்றேன் அப்படின்னா வெயிட் a minute. ம். ஓகே. இப்ப நமக்கு என்ன ஆயிருக்கு? பேராகிராஃப் 1, பேராகிராஃப் 2 அண்ட் தென் பேராகிராஃப் 3க்கு மட்டும் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம சைல்டு செலக்டர் யூஸ் பண்ணிருக்கிறதுனால டைரக்ட் சைல்ட மட்டும் செலக்ட் பண்ணிருக்கு. கிராண்ட் சைல்ட விட்டுட்டு. ஓகேவா? கிராண்ட் சைல்டுக்கு கலர் சேஞ்ச் ஆகல. இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணணும்னா, நீங்க வந்துட்டு சைல்டு செலக்டார் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா சிப்லிங் செலக்டர். சிப்லிங்ஸ் வச்சு செலக்ட் பண்ணும்போது 2 விதமா நீங்க செலக்ட் பண்ணிடலாம். ஒண்ணு அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டார், இன்னொன்னு ஜெனரல் சிப்லிங் செலக்டார். அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டார் அப்படின்னா, இப்ப நான் ஒரு 2, 3 பேராகிராஃப் இருக்கு. ஓகேவா? இப்போ
நான் என்ன ஆக்சஸ் பண்ணணும்னா, இந்த பேராகிராஃப் 2க்கு இம்மீடியட்டா நெக்ஸ்ட் யார் இருக்காங்களோ, அவங்க தான் அதோட அட்ஜசன்ட் சிப்லிங் அப்படிதானே? இப்ப இந்த பேராகிராஃப் 2க்கு இம்மீடியட்டா நெக்ஸ்ட் யார் இருக்கிறா? இந்த பேராகிராஃப் 3 தான் இருக்கு. அப்ப இதான் அதோட என்னது? அட்ஜசன்ட் சிப்லிங். சோ இதை யூஸ் பண்ணி நான் ஸ்டைல் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த பேராகிராஃப் 2 வச்சு நான் இப்ப ஸ்டைல் அப்ளை பண்றேன்னா, அதோட அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டா இருக்க குடு அப்படின்னா, இந்த பேராகிராஃப்க்கு இம்மீடியட்டா நெக்ஸ்ட் யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் ஸ்டைல் அப்ளை ஆகும். இதுக்கு இங்க ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருப்பாங்க. அது வந்து டிவ் வச்சு எக்ஸாம்பிள் குடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதையும் ஷோ பண்றேன். கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருக்கும். சோ இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த டிவ் இருக்கா? சோ இந்த டிவ்வோட அட்ஜசன்ட் சிப்லிங் யாரு அப்படின்னா, இவங்க எல்லாருமே யாரு? இப்ப இந்த இந்த மாதிரி ஒரு டிவ் வச்சிருக்கேனா, இதுக்கு கீழ இன்னொரு ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கேன். உம் இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த டிவ் ஆக்சஸ் பண்ணி, இந்த டிவ்வோட அட்ஜஸ்டன்ட் சிப்லிங் இவங்க எல்லாருமே யாரோட சைல்டுனா, இந்த பாடியோட சைல்டு. இந்த டிவ் வச்சிருக்கேன். அப்புறம் இந்த பேராகிராஃப் இவங்க எல்லாருமே யாரோட சைல்டு? இந்த பாடிக்குள்ள தானே இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாருமே பாடியோட சைல்டு. அப்படிதானே? இந்த டிவ்வும் இந்த 2 பேராகிராஃபும் இந்த பாடியோட சைல்டு. அதுக்கப்புறம் அந்த பாடியோட கிராண்ட் சைல்டு யாரெல்லாம்னா, இந்த டிவ்வுக்குள்ள இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த பாடியோட கிராண்ட் சைல்டு. அப்போ இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த டிவ் ஆக்சஸ் பண்ணி இந்த டிவ்வோட அட்ஜசன்ட் சிப்லிங்க நான் செலக்ட் பண்றேன். அப்ப இந்த டிவ்வுக்கு சிப்லிங்லாம் யாரு? இந்த சிப்லிங் 1 பேராகிராஃபும், சிப்லிங் 2 பேராகிராஃபும் இந்த டிவ்வோட அட்ஜசன்ட் சிப்லிங்ஸ். சோ நான் இப்போ வந்து பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி இந்த டிவ்வோட சிப்லிங்க்கு அப்ளை பண்ணேன்னா, அந்த ஃபர்ஸ்ட் சிப்லிங் மட்டும் அப்ளை ஆகுது. அப்படிதானே? இதுக்கு 2 பேருமே சிப்லிங் தான். இந்த டிவ்வுக்கு இதுவும் அதோட சிப்லிங் தான், இதுவும் அதோட சிப்லிங் தான். ஆனா அப்ளை ஆகுறது எதுக்கு ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சிப்லிங் தான் அப்ளை ஆகும். சோ ஒரு எலமெண்ட்டுக்கு நீங்க அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டார் ஆனா இந்த பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி செலக்ட் பண்றீங்கன்னா, அந்த எலமெண்ட்டுக்கு இம்மீடியட்டா நெக்ஸ்ட் எந்த எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட்டுக்கு தான் ஸ்டைல் அப்ளை ஆகும். ஓகே, இதான் அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டார். அட்ஜசன்ட்னா என்னது? பக்கத்துல. அந்த எலமெண்ட்டுக்கு பக்கத்துல யார் இருக்காங்களோ அந்த சிப்லிங்க்கு மட்டும் அப்ளை ஆகும். தென் நெக்ஸ்ட் யார் அப்படின்னா ஜெனரல் சிப்லிங் செலக்டார். ஜெனரல் சிப்லிங் செலக்டார் அப்படின்னா எல்லா எலமெண்ட்ஸையுமே செலக்ட் பண்ணும். ஓகே, நான் இந்த அப்ராக்சிமேஷன் எலமெண்ட் சிம்பிள் போடுறேன். இப்ப என்ன பண்ணுது? இந்த div எலமெண்ட்க்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா சிப்லிங்ஸ்க்குமே அப்ளை பண்ணணும். ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஜெனரல் சிப்லிங் செலக்டார் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டார்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சிப்லிங் மட்டும் அப்ளை ஆகும். ஜெனரல் சிப்லிங் செலக்டார்னா அந்த எலமெண்ட்க்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா சிப்லிங்ஸுக்குமே அப்ளை ஆகும் அந்த ஸ்டைல். சோ இங்க 2 சிப்லிங்ஸ் இருக்கு. அந்த 2 சிப்லிங்ஸ்க்குமே நமக்கு ஸ்டைல் அப்ளை ஆகுது. இதுதான் வந்துட்டு காம்பினேட்டர்ஸ். சோ காம்பினேட்டர்ஸ்ல என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? டிசெண்டன்ட் செலக்டார். டிசெண்டன்ட் செலக்டாருக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவோம். டிசெண்டன்ட் செலக்டார் என்ன பண்ணும்னா, ஒரு எலமெண்டோட சைல்டு, கிராண்ட் சைல்டு எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி ஸ்டைல் அப்ளை பண்ணும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்த்திருக்கோம்? சைல்டு செலக்டார். சைல்டு செலக்டாருக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். சோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட டைரக்ட் சைல்ட மட்டும் ஒரு எலமெண்ட் இருக்குன்னா, அதோட டைரக்ட் சைல்ட மட்டும் ஆக்சஸ் பண்ணும். கிராண்ட் சைல்ட் எல்லாம் விட்டுரும். விட்டுட்டு டைரக்ட் சைல்ட மட்டும் ஆக்சஸ் பண்ணி, அதுக்கு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நம்ம சைல்டு செலக்டார் யூஸ் பண்ணணும். அப்புறம் அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டார். அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டாருக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். சோ பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா, ஒரு எலமெண்ட்டுக்கு இம்மீடியட்டா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய சிப்லிங்க ஆக்சஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணா, அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டாரான பிளஸ் யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் எனக்கு அந்த எலமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா சிப்லிங்ஸ்க்குமே ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நான் ஜெனரல் சிப்லிங் செலக்டாருக்கான இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணேன்னா, அந்த எலமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய
எல்லா எலிமெண்ட்டுக்குமே நம்மளுக்கு அப்ளை ஆகும். ஸோ அதுலயுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், எனக்கு பேராகிராஃப் எலிமெண்ட் மட்டும் தான் வேணும், H1 மட்டும் தான் வேணும். அந்த மாரி நீங்க குடுத்துக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா காம்பினேட்டர்ஸ் எல்லாமே புரிஞ்சுதா? இல்ல ஏதாவது ரிப்பீட் பண்ணணுமா? எவ்ரிஒன்? Muthu, Mansha, do you have any doubt? மேபி நெட்வொர்க் இஷ்யூவா? என்னன்னு தெரியல. சரி, ஓகே. அடுத்து என்னது அப்படின்னா ஹவர் எஃபெக்ட். ஹவர் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம இப்ப பார்த்தோம்ல, ஹவர் எஃபெக்ட் நிறைய பார்த்தோம். இதுல விசிட்டர் லிங்க், அன்விசிட்டர் லிங்க் அப்படின்னு நிறைய இருக்கு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்றது, டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்றது, இததான் கொடுத்துருக்காங்க. ஹவர் பண்ணும்போது ஃபாண்ட் ஃபேமிலி கூட சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, நம்ம அதை ஸ்டைல வேணா நம்ம பார்க்கலாம். அடுத்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஆட் பண்ற மாதிரி கூட ஆட் பண்ணலாம். நான் இங்க கொடுக்குறேன். ஓகே, இந்த H1க்கு கிளாஸ் நேம் வந்துட்டு எஃபெக்ட் விட என்ன கொடுக்கலாம்னா கொடுத்துக்கிறேன். டாட் ஹெட் கோலன் ஹவர். இப்ப நான் இதை ஹவர் பண்ணும்போது அதோட ஃபாண்டோட ஃபேமிலியை சேஞ்ச் பண்ண போறேன். ஓகேவா? ஃபாண்டோட ஃபேமிலி என்னவா சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா, ஆல்ரெடி இருக்கிற ஃபாண்ட்டை விட்டுட்டு இந்த ஃபாண்ட். ஓகே, ஸோ இருக்கா? ஸோ அதை நான் கிளிக் பண்ணோன்னா அதோட ஃபாண்டோட ஃபேமிலி சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு ஒரு இது இருக்கு. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னா நீங்க ஒரு டெக்ஸ்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் அண்டர்லைன் பண்றதோ இல்ல பார்டர் பண்றதோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷனை நம்ம பெரும்பாலும் நன்னு கொடுப்போம். எப்போ நன்னு கொடுப்போம்னா, நம்ம இந்த ஆங்கர் டேக்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்ல, அதுல இந்த மாதிரி லிங்க் மாதிரி டிஸ்பிளே ஆகுதா, இப்ப அண்டர்லைன் மாதிரிலாம் டிஸ்பிளே ஆகுது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம நேவ் பார்ல கொடுக்கும்போது அந்த அண்டர்லைன்லாம் நமக்கு இருக்காது. அப்ப அதெல்லாம் கட் பண்ணணும்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு கொடுப்போம். இப்ப எனக்கு அதை வைக்கணும் அப்படின்னா இது மாதிரி அண்டர்லைன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஹவர் பண்ணும்போது எனக்கு அங்க வந்து ஒரு அண்டர்லைன் வந்து கிரியேட் ஆகும். இதுக்கு பேர் தான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் சொல்லுவாங்க. ஓகே, கலர், பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டோம். சரி, ஓகே. இப்போ இதுல நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, இமேஜுக்கு நம்ம ஒரு ஒபேசிட்டி ஆட் பண்றதெல்லாம் பார்த்தோம்ல, இதே மாதிரி டெக்ஸ்ட் எம்பெடிங் பண்ணலாம். புதுசா ஹவர் பண்ணும்போது டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகுற மாதிரி கூட பண்ணலாம். அப்புறம் அதெல்லாம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் படிச்சாதான், நம்ம ஸ்வாப்பிங் ஆஃப் இமேஜஸும் நம்ம கான்செப்ட் படிச்சாதான் தெரியும். நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. விசிட்டட் லிங்க், அன்விசிட்டட் லிங்க், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்டிவ் லிங்க் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? டிஃபரன்ஸ் தெரியும் தானே? சொல்லிருக்கேனா இதுக்கு முன்னாடி? விசிட்டட் லிங்க், அன்விசிட்டட் லிங்க், ஆக்டிவ் லிங்க். எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேனா இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? விசிட்டட், அன்விசிட்டட், ஆக்டிவ் லிங்க். எனிஒன் ரிப்ளை பண்ணுங்களேன். ஆல்ரெடி நடத்திருக்கேனா இல்லையா? சரி, ஓகே. நான் நடத்தலைன்னு எடுத்துக்கிறேன். நான் திருப்பி அதை டீச் பண்றேன். ஓகே, ஓகே. ஒரு லிங்க்னா எப்படி இருக்கும்? நான் இங்க வந்து ஒரு ஆங்கர் டேக் வச்சுக்கிறேன். ஆங்கர் டேக்குள்ள
நான் இங்க வந்து என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா கிளிக் இயர் ஹெச்ஆர்எஃப்னா மேம் நீங்க வந்து இது நடத்துனீங்க மேம். நான் நடத்திருக்கிறேன், அதான் கேக்குறேன் உங்ககிட்ட. ஓகே, ஆக்டிவ் அன்விசிட்டட். ஓகே, நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு லிங்கை நீங்க வந்து விசிட் பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகுறத வச்சு கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? ஒரு லிங்க் ஆக்டிவ் ஆக போகுது அப்படின்னா கிளிக் பண்றீங்கன்னா அதை ஆக்டிவ் பண்றீங்கன்னு அர்த்தம். இப்போ அது என்ன ஆகும்? ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகும். ஓகே, இல்ல ஆல்ரெடி நீங்க அதை விசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிஷியலா நீங்க ஒரு லிங்க் புதுசா கொடுக்கும்போது அது ப்ளூ கலர்ல டிஸ்ப்ளே ஆகும். ஒன்ஸ் அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி ஆக்டிவ் பண்ணி அந்த லிங்க்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா அது பர்பிள் கலர்ல மாறிடும். ஸோ அன்விசிட்டடா இருக்கும்போது ப்ளூ கலர்ல இருக்கும். விசிட் பண்ணிட்டீங்கன்னா அது பர்பிள் கலர்ல மாறும். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணும்போது அது ஆக்டிவா இருக்கும். ஸோ அப்ப அது வந்து ரெட் கலர்ல இருக்கும். இப்ப ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, எப்படி நீங்க வந்து ஹவர் எஃபெக்ட் ஆட் பண்றீங்க? ஒரு எலமெண்ட்ட டச் பண்ணும்போது ஒரு எஃபெக்ட் கிடைக்கணும்னு எப்படி ஆட் பண்றீங்களோ, அதே மாரி ஒரு லிங்க் ஆக்டிவ் ஆகும்போது ஒரு எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா, அப்ப நீங்க வந்து ஒரு இத ஆட் பண்ணலாம். இல்ல அத விசிட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் நடக்கணும் அந்த லிங்க்ல அப்படின்னா, அப்பவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு ஸ்டைல் ஏதாவது அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப ஹவர் எஃபெக்ட் ஆட் பண்ணும்போது பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த மாரி நம்ம குடுக்குறோம்ல. அந்த மாதிரி ஒரு லிங்க வந்து ஆக்டிவ் பண்ணும்போது என்ன நடக்கணும்? அத வந்து விசிட் பண்ணும்போது என்ன நடக்கணும்? இந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டைல அப்ளை பண்ணிக்கலாம். இது சொல்றதுக்கு தான் நான் கேட்டேன். அதுவும் எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி சொல்ட்டோமா என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான். ஓகே. இதுக்கு தான் ஆக்டிவ், விசிட்டட், அன்விசிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு லிங்க்ல 3 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு செலக்ட் காம்பினேட்டர்ஸ் பார்த்தோம். தென் ஹவர் எஃபெக்ட் எப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃபாண்ட் வேரியன்ட் பார்த்தோம். லைக் நார்மலா ஒரு எலமெண்ட்டை ஒரு ஸ்மால் கேப்ஸ்ல இருக்கிற ஸ்மால் லெட்டர்ஸ்ல உள்ளதெல்லாம் கேபிட்டல் லெட்டரா சேஞ்ச் பண்ணுவோம். பட் அதோட சைஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாம சேஞ்ச் பண்றதுக்கு ஃபாண்ட் வேரியன்ட் பார்ப்போம். அப்புறம் ஒபேசிட்டி பார்ப்போம். ஒபேசிட்டினா என்ன அப்படின்னா ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒபேசிட்டி வந்து கொடுப்போம். ஸோ ஒபேசிட்டிங்கிறது ரேஞ்ச் வந்து 0 to 1 வரைக்கும் இருக்கும். ஸோ 0ல இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா அது ஹைட் ஆயிரும். 1ல இருந்துச்சுன்னா ஒரிஜினல் இமேஜ் மாதிரியே டிஸ்ப்ளே ஆகும். அந்த ஒபேசிட்டி கம்மியாக 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 நம்மளுக்கு அதோட டிரான்ஸ்பரன்சி அதிகமாயிட்டே போகும். அப்படி ஆகும்போது இமேஜ் வந்து அதோட அப்பியரன்ஸ் ஐ மீன் நம்ம பார்க்குற விசிபிலிட்டி கம்மியாயிட்டே இருக்கும். பிளர் எஃபெக்ட் ஆயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இததான் நம்ம ஒபேசிட்டின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹவர் எஃபெக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஒரு பேக்ரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்றது, ஒரு ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எப்படி டெக்கரேஷன் குடுக்குறது, அந்த எலமெண்ட் போய் டச் பண்ணும்போது அத பார்த்துட்டோம். நேவிகேஷன் பார்ல ஒரு யூஎல் டேக்குக்குள்ள எல்ஐ டேக்ல ஆங்கர் டேக் நம்ம நேபாரா எதுக்கு யூஸ் பண்றோம்? நேவிகேஷன் பர்பஸ்க்கு தாண்டி யூஸ் பண்றோம். ஸோ அதுக்காண்டி நேவிகேஷன் லிங்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுவோம். அதுதான் நம்ம இந்த நேபார்லயும் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். அதோட ஸ்டைல் லிங்க்ஸை நம்ம ப்ராஜெக்ட் டைம்ல பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ்ல எனி டவுட்ஸ்னா இப்ப கேட்கலாம். இல்லைன்னா செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?